என்ன அரவிந்த், நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். நீங்க? ஐ எம் அக்பர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க சார். கொலையை பண்ணிட்டு மொட்டை மாடியில சவகாசமா எக்ஸசைஸ் பண்ற தில்லு உனக்கு தான் இருக்கு. கொலையா? ஆமா. நீ எங்க வேலை பாக்குற? எல்பி பிரின்ஸ்ல. போன வாரம் உங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற நகைக்கடையில கொள்ளை நடந்துச்சா? ஆமா சார். அந்த கொள்ளடிச்ச கும்பலா நாங்க பிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நீதான் சொல்றாங்க. ஐயோ, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்ல, நகையை கொள்ளடிச்சதுக்கு பின்னாடி பங்கு பிரிக்கிறதுல சண்டை வந்து நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஐயோ, நிஜமா சொல்றேன் சார். அது எல்லாமே கட்டுக்கதை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஆபீஸ்க்கு போயிட்டு வர சாதாரண ஆள் சார் நானு. என்ன போய் நீங்க கொலை கிளைன்னு எதுலயும் சம்பந்தப்படுத்துறீங்களே சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. யாரும் தப்பான தகவல் எல்லாம் கொடுக்கல. இந்த மாசம் 17ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு நீ அவங்களோட தண்ணி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், ஆக்சுவலா எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே இல்ல சார். அப்புறம் உங்களை யார் போய் சொல்றா? தெரியல சார். ஆனா நான் மட்டும் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா கான்ஸ்டபிள் உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரலான்னு பார்த்தா வீடு பூட்டியா இருக்கு. ஆமா சார், கீழ் வீட்டுல சொன்னாங்க. நான் இன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்தேன் சார். தெரியும் தெரியும், நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வரேன். பெரிய இடத்துல நீ வேலை பாக்குறதால உன்னை அடிச்சு இழுத்துட்டு போகாம நிக்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இத பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரி 17ஆம் தேதி ராத்திரி நான் சென்னையிலேயே இல்ல சார். மறுபடியும் புதுக்கதை வர்றியா? அதெல்லாம் இல்ல சார், நான் சொல்றது உண்மைதான் சார். 17ஆம் தேதி 18ஆம் தேதி 2 நாளும் நான் ஊர்லயே இல்ல சார். அப்போ எங்க இருந்த? என் முதலாளி அம்மா கூட கார்ல வேலூர்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன் சார். சரியா 12 மணிக்கு நீ வேலூர்ல இருந்து தான் வந்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் வாலாஜா கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட். முழுசா சொல்லி முடிங்க, ஏன் தடுமாறுறீங்க? அது வந்து நானும் என் முதலாளி அம்மாவும் ஒரு கம்பெனியை வேலை பேசுற விஷயமா வேலூர் வரையும் போயிருந்தோம். வரும்போது முதலாளி அம்மா தான் டிரைவ் பண்ணாங்க. அவங்க ஃபுல் தண்ணியில இருந்தாங்க. வாலாஜா கிட்ட வரும்போது ஒரு பெரியவர் ரோட கிராஸ் பண்ணாரு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பெரியவர் மேல மோதிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தலையா? இல்ல சார். அந்த ஆள் செத்து இருந்தா? செத்து இருக்கணும். ஆனா எங்க முதலாளி அம்மா வண்டியை நிறுத்தல. அவங்க என்ன எங்கேயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க முதலாளி அம்மாவோட பேர் என்ன? அது வந்து சொன்னா உங்க மேல கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன். தமிழரசி. சபாஷ். மேடம். அரவிந்த், நாம அந்த ஆக்சிடென்ட் பண்ணோமே, அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் செம்ம ஷார்ப்பா பக்கத்துல இருந்த டீ கடைக்காரங்கிட்ட விசாரிச்சு வண்டி நம்பரு கலர் எல்லாத்தையும் வச்சு தேடி வந்துட்டான். அவனுக்கு தேவை ஒரு ஆதாரபூர்வமான ஸ்டேட்மெண்ட். அத ஒருவேளை நீ கொடுப்பியான்னு ஒரு டவுட் வந்தது. அரவிந்த் என்கிட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ மூச்சு விட மாட்டான்னு சொன்னேன். டாட் சொன்னாரு, அவனுக்கு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் செல்லுபடியாகாது, காட்டி கொடுத்துருவான்னு சொன்னாரு. கடைசியில அவர் சொன்னதுதான் நடந்திருக்குல்ல. நீங்க கலக்கிட்டீங்க அக்பர் சார். சும்மா உங்களை ஒரு சீன் நடிக்க வச்சு பார்த்தா என்னன்னு எனக்கு தோணுச்சு. பிரமாதமா பண்ணிட்டீங்க சார். இவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், நான் வரேன். டாட், நீங்க சொன்ன மாதிரியே இவன் வளரிட்டான். என்ன பண்ணட்டும் இவனை? ஓகே, வீட்ல
கேஸ் சிலிண்டர் இருக்கா அரவிந்த்? ஆ இருக்கு மேடம். இருக்கான் டாட். அப்போ சிலிண்டரை வெடிக்க வைக்க ஆள அனுப்பிச்சிடுங்க. ஓகே டாட். மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? ஏய் நம்பிக்கை துரோகி, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடவே விட்டு வைக்க கூடாதுடா. ஜான்சி, அம்மா இந்தம்மா காஃபி எடுத்துக்கோ. இந்த மாசத்துல இதோட 14வது நோட்டீஸ். ஆமாமா, நாளைக்கு கூட ஒரு நோட்டீஸ் வரும். அது என்ன கேஸ்? நேத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரியவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல பார்த்தா ஒரு பூச்சி மிதந்துட்டு இருந்ததுமா. உடனே அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் அந்த பெரியவர் கடைக்காரர்கிட்ட கேட்டாருமா. அதுக்கு அந்த கடைக்காரர் எவ்வளவு ராங்கா பதில் சொன்னான் தெரியுமாமா? அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அந்த ஆள் கிட்ட போய் சண்டை போட்டுட்டேமா. நான் சண்டை போட்டதுக்கு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொன்னா, நான் உடனே அந்த பெரியவர்கிட்ட கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டேன். அநேகமா அந்த கேஸோட பேப்பர்ஸ் தான் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். If you enjoyed this video, kindly like, share,
comment. And for further our interesting videos, subscribe our channel below.